நீங்க யாராலையும் மதிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? இதிலிருந்து எப்பவுமே வெளிய வர முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதுக்கா? இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற சீக்ரெட்ஸ். நீங்க மத்தவங்க முன்னாடி மதிப்புமிக்க ஒரு நபரா இருக்கிறதுக்கு இந்த 5 சீக்ரெட் ட்ரிக்ஸ கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் த ரிவர்ஸ் சைக்காலஜி. தலைகீழ் உளவியல். அப்படின்னா ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு டைரக்டா சொல்லாம ஆப்போசிட்டான விஷயத்த சொல்லி அவங்களையே அந்த விஷயத்த செய்ய வைக்கிறது தான் இந்த ட்ரிக்கோட மெயின் ட்விஸ்டே. நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இங்க குப்பையை கொட்டாதீங்கன்னு போர்டு போட்டிருக்கும், ஆனா அதுக்கு கீழே தான் நிறைய குப்பையை கொட்டியிருப்பாங்க. ஏன் இதை மக்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருக்குமே புரியுது, ஆனாலும் ஏன் தேடி போய் அங்க குப்பையை கொட்டுறாங்க தெரியுமா? அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. ஒரு விஷயத்த செய்யாதுன்னு சொல்லும்போது இல்ல ஆர்டர் பண்ணும்போது அதை கேட்க கூடாதுன்னு நம்ம ஈகோ ஒரு வகையில ரியாக்ட் பண்ணுது. பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதுதான் அதை நம்ம பண்ணியே ஆகணுங்கிற எண்ணம் நமக்குள்ள ஏற்படுது. இதுதான் தலைகீழ் உளவியல். சரி, இதை எப்படி நம்மளோட மதிப்பை உயர்த்த பயன்படுத்துறது? நம்பர் 1, pretend like you are not interested even if you are. உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தாலும் ஆர்வம் இல்லாத மாதிரி நீங்க காமிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு பொருளை வாங்க போறீங்க, அந்த பொருளோட விலையை கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கிறத அந்த கடைக்காரர் பார்த்துட்டா விலையை குறைக்கவே மாட்டாரு. ஆனா ஆர்வம் இல்லாத மாதிரியோ டைம் இல்லாத மாதிரியோ காமிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கடைக்காரர் அந்த விலையை குறைப்பதோடு மட்டும் இல்லாம எப்படியாவது உங்களுக்கு அந்த பொருளை விற்கணுங்கிறதுக்காக இன்னும் சில டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்து உங்களை கவர விரும்புவாரு. இதுல உங்களோட லாபம் என்னன்னா உங்களுக்கு பொருள் விலை கம்மியா கிடைக்கும். இதையே ஒரு நபர் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நீங்க காமிச்சிக்கும் போது அந்த நபர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஈர்க்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. உங்களை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு அதிகரிக்கும். நம்பர் 2, இஃப் இட் இஸ் ஸ்கேர்ஸ் பீப்புள் வாண்ட் இட் மோர். எந்த ஒரு விஷயத்துல பற்றாக்குறைன்னு ஒரு விஷயத்த மக்கள் நோட் பண்றாங்களோ அந்த விஷயம்தான் எல்லாருக்கும் அதிகமா வேணுங்கிற எண்ணம் மனசுல ஏற்படும். இப்ப சில ப்ராடக்ட்ஸ்க்கோ சில கடைகள்லயோ நீங்க இந்த விளம்பரத்தை பார்த்திருக்கலாம். லிமிட்டட் டைம் ஆஃபர், அப்படி இல்லைனா வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஒரு சில பொருளை நீங்க வாங்குறதுக்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், BMW இல்லைனா Audi மாதிரி லக்ஸுரி கார்ஸை வாங்கணும்னா நீங்க 6 months to 1 year முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வெயிட் பண்ணணும். ஒரு சில இடத்துல லிமிடெட் சீட்ஸ்ன்னு போர்ட் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல கம்மியான சீட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் தான் உங்களுக்கு செல்லே பண்ணுவாங்க. ஸோ அப்போ மக்கள் மனசில் என்ன ஆசை ஏற்படும்? எப்படியாவது அந்த டிக்கெட்டை வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு ஏற்படும். அப்போ போட்டி போட்டுக்கிட்டு அதை வாங்குவோம். இது எல்லாமே எதுக்குன்னா ஒரு விதமான பற்றாக்குறையை ஏற்படுத்துறதுக்காக தான். ஒரு விஷயம் கிடைக்காதோன்ற பதட்டம் இல்லை பயத்தில் எப்படியாவது அதை வாங்கணும்னு நிறைய எஃபோர்ட்ஸை போடுவோம். 48 Laws of Power புத்தகத்தில் ராபர்ட் கிரீன் ஒரு விதியை சொல்லியிருப்பாரு, ஆப்சன்ஸ்னு ஒரு விஷயத்த பயன்படுத்துங்கன்னு. அதாவது நீங்க ஒரு இடத்துல அதிகமா இல்லாம இருக்கிறப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற எண்ணத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்துறீங்க. உங்களோட பிரசன்ஸ்க்காக மக்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகறப்போ உங்களோட மதிப்பு தானா அதிகமாகும். உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அடிக்கடி நீங்க போகும்போது இல்லைனா தங்கும்போது அவங்க உங்களை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா எப்பவாவது ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இது எதனாலனா நீங்க ரொம்ப நாளா அவங்கள பார்க்காததுனால அந்த இடத்துல ஒரு விதமான பற்றாக்குறையை நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க. ஸோ அவங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க. இதுவே நாம அடிக்கடி போயிட்டு இருந்தா நமக்கான மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, கிவ் அண்ட் டேக். கொடுத்து பெறுங்கள். ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஒன்றில் ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு வெயிட்டருடைய பிஹேவியர் எந்த அளவுக்கு அவர் வாங்கக்கூடிய டிப்ஸை இம்பேக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வெயிட்டர் பில் கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வெறும் பில் மட்டும் கொடுக்காம காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு லெமன் ஜூஸும் வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் வாங்குகிற டிப்ஸ் ஆல்ரெடி வாங்கின டிப்ஸை விட 3 மடங்கு அதிகமான டிப்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த முறை அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு லெமன் ஜூஸ்க்கு பதிலாக 2 லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. 2 லெமன் ஜூஸ் கொடுத்தப்போ வெயிட்டர்ஸோட அந்த டிப்ஸ் 14% அதிகரிச்சுதான். அதற்கும் அடுத்த நாள் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஜூஸை கொடுக்கும்போது, சார் மேடம் உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப பணிவாக வந்து சொல்லும்போது அவங்களோட டிப்ஸ் அமௌண்ட் 23% அதிகரிச்சுதான். இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு நோட் பண்ணீங்கன்னா, நாம ஒரு நபருக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும்போது அவரு பதிலுக்கு வேறு சில விஷயங்கள்ல நமக்கு ஃபேவர் பண்றாரு. இதை எப்படி நாம டெய்லி பயன்படுத்தலாம்?
நாம் ஒரு நபரை பார்க்க போகும்போது சும்மா போகாமல் அவங்களுக்காக ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போகலாம். அது எதுவாக வேண்டுமானா இருக்கலாம். ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பேனாவாக கூட இருக்கலாம். அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும். அது இப்படி பண்ணுறப்போ அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே ஏற்படும். நம்பர் 4, பீப்புள் லுக் ஃபார் சோஷியல் ப்ரூஃப். கிவ் தெம். சோஷியல் ப்ரூஃப்னா சொசைட்டியில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம வாயாலே சொல்லும்போது மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த விஷயம் இப்படிப்பட்டது இல்லை இவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃபை காமிச்சிட்டோன்னா அதை நம்புவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் தான். நாம் ஒரு பொருளை டிசைட் பண்ணி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அதோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் அந்த பொருளை வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான விஷயத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த சோஷியல் ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாம் அந்த பொருளையே வாங்குவோம். இதில் நல்ல பொருள் மாதிரியே தெரியலையே, இதில் ஏதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு அப்படின்னா அந்த சோஷியல் ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பொருள் வாங்குற ப்ராசஸையே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டுன்னு நீங்களே மக்களுக்கு போய் புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் வாயால் சொல்லக்கூடாது பெஸ்ட்டுன்னு. ஒரு சோஷியல் ப்ரூஃபை காமிக்கணும். மக்கள் அதை பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இதுதான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்ற நம்பிக்கை அவங்க மனசில் வரும். நம்பர் 5, சேலஞ்சஸ் ஆக்டிவேட்ஸ் ரியாக்டன்ஸ். ஒரு சவால்களை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரியாக்டன்ஸ் ஏற்படும். இதற்கு எதிராக தான் நம்ம செயல்படணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்படும். உதாரணத்துக்கு அம்மா பையனை பார்த்து சாப்பிடுக்கண்ணா சாப்பிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் இதுவே நீ எவ்வளவு நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறன்னு பார்க்கலாமா, யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு ஒரு சேலஞ்சை அங்கே கொடுக்கும்போது வேகமாக சாப்பிட்டு முடிக்கணுங்கிற எண்ணம் அந்த பையனுக்குள்ள ஏற்படுது. யாராவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அவங்க கிட்ட வெறுமனே செய்யணும்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு சேலஞ்சை நம்ம கொடுக்கும்போது அது ஒரு சவாலாக மாறி அதை செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஃபிட்னஸ் கோச்சஸ் வீடியோ கேம்ஸ்லலாம் லெவல் பை லெவல் சேலஞ்சஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சேலஞ்சஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் பை லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், எதை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தி பார்த்துருக்கீங்க, எதை நீங்கள் ஃப்யூச்சரில் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.